ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த 40 நாள் உபவாச கூடுதலின் 15ஆம் நாளுக்கு வந்திருக்கும் அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு அரை மணி நேரம் நாம் இந்த ஆராதனை கர்த்தருடைய சமூகத்தில் உபவாச ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்தை ஆசரிக்க போகிறோம் என்று சொன்னால், ஓய்வு நாள் ஆராதனை இருக்கிறபடியினாலே நாம் நேரத்தை கடைபிடித்து ஒரு அரை மணி நேரம் வழக்கம் போல நம்ம அவருடைய சமூகத்தில் அவர் அன்பு என்ற தலைப்பிலே நாம் இந்த உபவாச கொடுகையை நாம் அனுசரித்து கர்த்தரை தொழுது கொள்ளப் போகிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனையை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக இந்த அரை மணி நேரம் அன்பு என்ற தலைப்பில் நாம் அவர் வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு வருகிற ஒரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அவருடைய அன்பினால் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பும்படியாகவும் இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகள் தந்திரங்கள் ஒன்றுமே வாய்க்காமல் போகத்தக்கதாக இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் அதிசி ராஜா அவர்கள் முன்பாக வந்து இப்போது ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வலகரத்தை உயர்த்தி இந்த உபவாசின் 15வது நாள் இந்த 30 நிமிடம் ஆராதனையை கர்த்தருடைய பிரசன்ன உணர தடைகளை விலக மக்களை கட்டும் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சுகம் தந்தீரே, பலம் தந்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தகப்பனே, தர்மியான கால நேரத்துக்கு நன்றி. இந்த உபவாசின் 15வது நாள் அதிகாலை ஆராதனைக்காக நன்றி. தடைகள் விலகட்டும், சூழ்நிலை கொஞ்ச நேரம் சாதகமாக இருக்கட்டும், மழை வரக்கூடாது. தடைப்பட்ட மக்களை கொண்டு வரும், வழக்கமாக இருக்கிற மக்களை கொண்டு வரும். ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற மக்களை ஆசீர்வதியும். இந்த ஆராதனை 30 நிமிடம் அளவற்ற பிரசனை காணப்பட ஜெபிக்கிறேன். பலவான் கட்டப்படட்டும், சாத்தம் மின்னல் கீழ் விழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பதினுடைய பிரசனை வெளிப்படட்டும், தடைகள் விலகட்டும். உங்களுடைய அன்பை நாங்கள் தியானிக்கிறோம். உங்களுடைய அன்பு எல்லா அன்பை காட்டிலும் மேலானது ஆண்டவரே. விலையேறு பெற்ற அன்புக்கு நன்றி நன்றி, கோடாகோடி நன்றி. உங்களுடைய பிரசனை காணப்படட்டும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். உட்கார்வோம், ப்ளீஸ் பேசி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போதும் நாம் பாடல் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நான் பிரதர் ஜூட் ஜாபஸ் 3 பேரும் இணைந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். அன்பே உமக்கே ஆராதனை, அழகே உமக்கே ஆராதனை, உயிரே உமக்கே ஆராதனை, உயிரே உறவே உமக்கே ஆராதனை என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை, அன்பே உமக்கே ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை, உயிரே உமக்கு ஆராதனை, உறவே உமக்கே ஆராதனை, உயிரே உமக்கு ஆராதனை, உறவே உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை நித்தியரே ஆராதனை, நிரந்தரமே ஆராதனை, நித்தியரே ஆராதனை, ஆராதனை, நிம்மதியே ஆராதனை,
அதிசயமே ஆராதனை அற்புதரே ஆராதனை அதிசயமே ஆராதனை ஆருயிரே ஆராதனை ஆருயிரே ஆராதனை அன்பே உமக்கு ஆராதனை அழகே உமக்கு ஆராதனை அன்பே உமக்கு ஆராதனை அழகே உமக்கு ஆராதனை உயிரே உமக்கு ஆராதனை உறவே உமக்கு ஆராதனை உயிரே உமக்கு ஆராதனை உறவே உமக்கு ஆராதனை ஆராதனை சமாதானரே ஆராதனை சாந்தமே ஆராதனை சமாதானரே ஆராதனை சாந்தமே ஆராதனை சத்குருவே ஆராதனை 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 சர்க்குருவே ஆராதனை 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 அன்பே உமக்கு ஆராதனை அழகே உமக்கு ஆராதனை அன்பே உமக்கு ஆராதனை அழகே உமக்கு ஆராதனை உயிரே உமக்கு ஆராதனை உறவே உமக்கு ஆராதனை உயிரே உமக்கு ஆராதனை உறவே உமக்கு ஆராதனை 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 ஹல்லேலூயா. இப்போதும் நாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நம்முடைய கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். நம்முடைய கர்த்தர் அவர் பரலோகத்தின் தேவன், அவர் குமாரனாகிய கிறிஸ்து, அவர் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து நின்று நம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். இந்த ஆராதனை பகுதி நம்முடைய தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் அதிசராஜ் அவர் முன்பாக வந்து கொஞ்ச நேரம் நம்மளை ஆராதனைக்குள்ள வழிநடத்தி செல்வார்கள். அவரோடு கூட இணைந்து நாம் உற்சாகமாய் கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் இன்னும் நம்ம மேல் அன்பு வைத்து இந்த வருகிற ஆண்டு முழுவதும் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவருக்கு தேவசனத்தில் வந்து நின்று, ஆண்டவரே நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி. இந்த ஆண்டு கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்திலே 5 நாட்களும் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 25 நாட்களில் புதிய ஆண்டு நுழைய போகிறோம். நன்றி ஆண்டவரே. வாய்த்தர சொல்லுங்க எல்லாரும், நன்றி ஆண்டவரே, நீ தந்த சுகம், பலன், ஜீவன், கிருபை எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியால் பாடிடுவேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகள் அனைத்து நன்றியால் பாடிடுவேன். நன்றியால் பாடிடுவே, கைத்தட்டி பாடுங்க. நன்றியால் பாடிடுவே. நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைக்கிறேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தேன். உயிர்ப்பித்தே உயிர்த்தனார் உன்னதம் வரையுடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தேன் உயிர்த்த நாள் உன்னத வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானம் அறிந்த காலங்களில் விளங்க. காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க. காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தேன். நம்முடைய தேவன் கடலாம் துன்பத்திலே தவிக்கும் வேளையிலே படகாய் வந்து நம்மளை காப்பாற்று அன்பு தேவன், நாம் நேசிக்கும் தேவன், அன்பு நிறைந்த தேவன்,
கைவிடாத. எல்லாரும் உங்க 2 கரத்தை உயர்த்தி, நான் நேசிக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் நேசிக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். கடல் போன்ற இந்த வாழ்க்கையிலே படகுலா நாம் போகும்போது, சூறாவளி வீசும் போது, தேவன் இறையாதை அதட்டி நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறான். தவிக்கும் போது, பாவ நோயாலே வாடும் நேரத்திலே தவிக்கும் போது, தேவன் நம்மளை காப்பாற்ற அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவனே என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் கடகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் கடகாய் வந்திடுவார். இருதனிலே அகலவனா இயேசுவே ஒளி தருவார். சொல்லுங்க, இருதனிலே பகலவனா இயேசுவே ஒளி நான் பாடி கைத்தட்டி எல்லாரும் பாடி மகிழ்ந்திடுவே, இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நான் நேசிக்கும் இயேசு, நான் நேசிக்கும் தேவனேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கடைசியாய் நான் worship முடிக்க போகிறேன். நம்முடைய தேவன் நம்மளை நடத்துகிறவர், ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர். நேர்வழியாய் நடத்துவார், செம்மையாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். அவரை போல சிறந்த நடத்துன இந்த பூமியில ஒருவருமே கிடையாது. ஆன்லைன்ல வாசிப்பு சொல்லுங்க, நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, வாய்த்திரம் சொல்லுங்க, நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வருஷம் வாய்த்திரம் சொல்லணும், நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீங்க தான் நடத்துறீங்கப்பா. இம்மட்டும் நடத்தின கத்தை இனி நீங்க தான் நடத்த போறீங்க. இம்மட்டும் உதவி செய்ய எபினேசர், இனி நீங்க தான் உதவி செய்ய போறீங்க. உமக்கு நன்றி சொல்லுங்க, உமக்கு நன்றி. நடத்துகிற ஆவியானவரே, அன்பு தெய்வமே, ஆட்கொண்டு நடத்தும் தெய்வமே, உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். சொல்லுங்க, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும். அலங்கரியும். ஓ, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே,
ஒவ்வொருவருக்கு தாழ்த்து ஒப்பு கொடுத்து இந்த 15th ஃபாஸ்டிங் டேல ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் நடத்தின கர்த்தரை நடத்த போகிறப்பா. ஓ, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், பெரியவர், உத்தமர், புனிதர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, யெகோவா ஈரே, ஷாலம், ஷம்மா, நிசி, ராஃபா, ரூஃபா, ஜெயக்கொடி, வெற்றி சேர்ந்தவர், மரணத்தை விழுங்குகிறவர், மரணத்தை ஜெயமாக கொண்டவர். கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி, ரபா ஷீகாபாலா தூரபாலா தீரபாலா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமசித்த பூமியில் செய்யப்படுவதாக. நன்றாக ஆர்த்தங்களுக்கு தாரும் காண்பாமல் மன்னித்தரலும் சோதனை ரசித்துக்கொள்ளும் ராஜ்ய வல்லமையும் மகிமையும் என்னென்ன உடையவைகளே. ஆமென். அப்படியே ஜபசந்தியில் இருப்போம், உட்காருவோம். 2-3 நிமிடங்கள் மாத்திரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். வருகிற ஆண்டு நமக்கு திருப்தி நாடு, நம்ம உதவி போதகர் பாஸ்டர் ராஜா அவர்கள் முன்பாக வந்து ஜெபம் ஒரு 2 minutes தான். வருகிற ஆண்டு நமக்கு திருப்தியின் ஆண்டாக இருக்க எல்லாருக்கும் வந்திருக்கிற மக்கள், ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற மக்கள், நம்முடைய ஸ்தாபனத்தை நேசிக்கிற ஜெபிக்கிற கொடுக்கிற மக்கள், நம்முடைய ஸ்தாபனத்தை கர்த்தர் திருப்தியின் ஆண்டாய் மாற்ற 2 நிமிடத்தில் போதகர் ராஜா ஜெபம். கிருபையிலாய் சுந்த பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த மேன்மை ஆண்டில் எங்களை மேன்மைப்படுத்தினீரே நன்றி. வருகிற 2021 ஆண்டுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரை தீர்க்க தரிசனமாய் எங்களோடு கூட வாக்கு பண்ணியிருக்கிறேன். நான் உங்களை திருப்திப்படுத்துவேன் சொன்ன தேவன் எங்களுடைய இயேசு உன்னை தேற்ற ஸ்தாபனத்தை கர்த்தர் திருப்திப்படுத்த முடியாய் செபிக்கிறோம். 17 வகையான ஊழியங்களே திருப்தி உண்டாக முடியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ட்ரஸ்ட் நம்பர், விசுவாசிகள், பங்காளர்கள், எங்கள் ஊழியத்தை நேசிக்கிற கொடுக்கிற செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் திருப்திப்படுத்துவீராக. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நீரே எங்கள் ஊழியத்தில் கர்த்தர் திருப்தியை கட்டிட முடியாது செபிக்கிறோம். விசேஷமாக ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அவங்க குடும்பத்துக்காக செபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் திருப்திப்படுத்துவீராக. ஆண்டவரே, வருகிற 2021 ஆண்டு கர்த்தாவே எங்களுக்கு திருப்தியாக இருக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபங்கள் நல்ல சூழ்நிலை பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய குறைகளை நிறைவாக்கி ஒரு திருப்தியை, மன நம்பிக்கை, நிறைவை ஆண்டவர் கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்த எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான், மீதம் எடுக்க வைப்பான், பிறருக்கு கொடுக்க வைப்பான், திருப்தியாக்கி நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான், மீதம் எடுக்க வைப்பான், மீதம் எடுக்க வைப்பான், பிறருக்கு பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம், திருப்தியாக்கி நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான். 40 நாள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களை திருப்திப்படுத்தும், திருப்திப்படுத்தும், திருப்தி. அடுத்த வருஷம் எப்படி இருந்தாலும் சரி, ஜெபித்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அடுத்த ஆண்டு கர்த்தர் திருப்தியை உண்டாக்கிய மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. இப்பொழுது 10 நிமிடம் மாத்திரமே உண்டு. நம்ம பேராய டாக்டர் ஐயா அவர்கள் 15வது நாள் இந்த அன்பு கூறுதல் தலைப்பை கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கூட நம்ம ஆசீர்வாதத்துக்கு வச்சோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து இந்த அன்பு என்ற தியானத்திலே சிறப்பு வழிபாடை நடத்தி வருகிறோம். இன்னைக்கு ஓய்வு நாளாக இருக்கிறபடியால் ஒரு 30 நிமிடம் மாத்திரமே அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி 5 மணிக்கு ஆரம்பித்து இதுவரைக்கும் பாடல் ஆராதனை பண்ணோம். ஒரு 10 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறார். அன்பு. அன்பை நீங்கள் தியானம் பண்ணுங்கள், வருகிற ஆண்டு உங்களை திருப்திப்படுத்துவேன்னு சொன்னார். தியான வாசித்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 வசனம். என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகி கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன். எல்லா வலதுகத்துக்கு ஒரு முறை சொல்லுங்க. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை அன்பு கூர்ந்து ஆண்டவரை நேசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நேசித்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பில் தியானம் பண்ணும். ஒரு தேவ பிள்ளை
கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட 14 தலைப்புகளை நாம் இதுவரைக்கும் தியானம் பண்ணிருக்கோம். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. இன்னைக்கு 15வது நாள். இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட தலைப்பு வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இங்கு 7 சபைகளை குறித்து பத்மு தீவிலே தேவ மனுஷனை வெளிப்படுத்தும் போது சொல்றாரு. எபேசு சபையை குறித்து நிறைய பிளஸ் பாயிண்ட்லாம் சொல்றாரு. நீ இப்படிலாம் இருந்தேன்னு சொல்லி நீங்க முதல் வருஷத்து வாசித்தீங்கன்னா தெரியும். டைம் இல்லை வாசிக்கிறதுக்கு. நிறைய பிளஸ் பாயிண்ட்லாம் சொல்லிட்டு கையில ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்றாரு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. ஆதியில் இருந்த அன்பு. இந்த சபைக்கு ஒரு குறை இருந்துச்சு. என்ன குறைனா ஆதியில் இந்த அன்பை விட்டு விட்டார்களாம். அப்ப இன்னைக்கு இந்த வசனத்தை விட்டு ஆண்டு எனக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒரு தேவ பிள்ளை கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் சொன்னால் ஆதியில் இருந்த அன்பு கடைசி இருக்கணும். கைகளை ஒரு தலையிலேயே சொல்ல போலாம். ஆதியில் இருந்த அன்பை விட்டு விடக்கூடாது. எப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிக்கப்பட்ட பசங்களை பார்த்தீங்கன்னா வேகம் அதிகமாக இருக்கும். நான் 30 ஆண்டு அனுபவத்தில் சொல்கிறேன். வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் திடீர்னு வேகம் குறையும். அப்புறம் திடீர்னு ஸ்டாப் ஆகிடும். வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ரிப்பேர் பண்ணி அப்புறம் கடையில் கொடுத்து செலவுப்பட திருப்பி வண்டி ஸ்டார்ட் ஆகும். பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தில்? அதே மாதிரி பழகும்போது கூட சரி. 2 பேர் பழகினாங்கன்னு சொன்னால் முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு பழகும் போது அந்த லவ்வே வித்தியாசமாக இருக்கும். அப்பா என்ன டேஸ்டாக இருக்குது தெரியுமா? போக பார்த்தீங்கன்னா அந்த ஆரந்த அன்பு குறை. காரணம் என்னன்னா அவங்ககிட்ட சில பலவீனங்கள் குறைகளை பார்க்கும்போது நான் இன்னமும் நினச்சிக்கிட்ட பழகினேன், இது வேஸ்ட், இது துப்பு கட்டுது, அப்படியே குறையும். ஆண்டு சொல்றாரு மனுஷங்கிட்ட இப்படின்னா நீ செய்யலாம். நான் கர்த்தரிடத்துல என்னைக்கு இயேசுவை நேசிப்பேன், உலகம்லாம் எனக்கு வேண்டாம், ஆண்டவர் தான் எனக்கு வேணும், அப்படி கர்த்தரை பிடிச்சியோ அந்த அன்புல ஒன்று மரணம் இல்லைன்னா கர்த்தருடைய வருகை மட்டும் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். கைகளை ஓத்தி எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பாடுங்க, ஒரு அடி பாடுங்க. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. இன்னைக்கு செய்தி தலைப்பு ஓகே பாஸ்டர், நான் ஆதியில் இருந்த அந்த அன்பை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணா நான் என்ன செய்யணும்? ஒரு 3 காரியத்தை ரொம்ப சுருக்கமாக, டைமே இல்லை, எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடுச்சு. ஒரு 7 நிமிஷம் ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர் 1, முதலாவதாக ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. போதும், நிறுத்துங்க. உங்க அன்பு, முதல் குறிப்பு, நீ தெய்வத்து மேல் வைத்த அன்பு, இயேசு மேல் வைத்த அன்பு, கர்த்தர் மேல் வைத்த அன்பு, அன்பு கூறுவேன்னு சொல்றத மாயமற்றதா இருக்க வேண்டும், மாயமானமா இருக்கக்கூடாது. முதல் குறிப்பு இப்படி சொல்லுகிறேன், அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். மாயனா என்ன சொல்லுங்க? மாயனா ஆன்லைன்ல போய் சொல்லுங்க. மாயனா என்ன? மாயமாலம், மாய அப்படின்னா மாயமாலன்னு தெரியாம சொல்லுகிறீங்க. மாயமாலம் மாயமாலம் என்னது? பொய்யானது, ஏமாற்றது, ஃப்ராடு, அதுதான் மாய்மாலம். ஹிப்போக்ரைசி இங்கிலீஷ்ல சொல்லுவோம், ஃப்ராடு. நீ ஒருத்தர் மேல உண்மையா அன்பு இருக்குன்னு சொன்ன வச்சுங்க, அவனுக்கு தெரியாம அவனுக்கு மறைச்சி நீ ஒரு காரை செய்துனா நீ அவங்க மேல உண்மையான அன்பு இல்லை, நீ மாய்மாலமா அன்பு என்று பொருள்படும். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. அப்போ கர்த்தரிடத்துல நீ அன்பா இருக்கிற சொன்னா, கர்த்தர் மேல உனக்கு அன்பு வச்சிருக்க சொன்னா, ஆண்டவருக்கு தெரியாம, ஆண்டவருக்கு கேட்காம, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் செய்யக்கூடாது. அதுதான் அன்பு. நான் சொல்றது கரெக்ட்னா கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை பார்த்து திருட்டு கொட்டுன்னு சொல்றாரா? உன்னை பார்த்து திருட்டு கொட்டு, எனக்கு மறைச்சிருச்சு, எனக்கு சொல்லாம செய்யுது, திருட்டு கொட்டுன்னு சொல்றாரா?
திருட்டுக்கோட்டு தான், நீ சாதா திருட்டுக்கோட்டு, சீஃப் திருட்டுக்கோட்டு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், கர்த்தர் மேல் வைத்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொன்னா முதலாவது உங்க அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். அப்படின்னா மாய்மாலமா இருக்கக்கூடாது. உலக அன்பு மாய்மாலாது. ஆகவே ஃபாதர் பாடுறாரு, பாடக பாடுறாரு, உலகம் எல்லாம் மாயை எல்லாம், உம் அன்பு மாறாதையா, தெய்வத்து அன்பு மாறாதது. நான் சொல்றேன், நீ கர்த்தர் மேல் வைத்த அன்பு மாய்மாலமா இல்லாம பொய்யா இல்லாம, ஒன்னு சொல்றேன், நான் கடுமையா சொல்றேன், நீ யாரவனா ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாத்தணும் இல்லாம ரொம்ப பரிதாபம். அப்பா அம்மா கூட ஏமாத்தலாங்க, மன்னிச்சிருவாரு. அண்ணனை ஏமாத்தலாம், மாமனை ஏத்தனா, அப்பா ஏமாத்த டாப் ஆயிட்டான் யாக்கோபு. தெய்வத்தை ஏமாத்த, தெய்வத்தை ஏமாத்தம் தான் நதி கரல முட்டி போட்டு அழுகுறான், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன பேரை மாத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட சொல்றான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், முதல் குறிப்பு, கர்த்தர் மேல் வைத்த அன்பு கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண சொன்னா, முதலாவது உங்க அன்பு மாயமற்றதா இருப்பதாக. கைவை தலையில அந்த பாட்டில் ஒரு அடி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த பொய்யான வாழ்க்கை அது போடுமா, பொய்யான வாழ்க்கை எனக்கு அதில் அந்த ஸ்டாண்ட்ஸ் போடுங்க. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதும். 2 கை கூப்பி காலில் விழுந்து சொல்றேன், போதும், இனிமேலாவது பொய்யான வாழ்க்கை வாழாம உன் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. கர்த்தர் வருகிறான்னு நம்ம திருப்திப்படுத்த ஒரு அடி பாடுவோம். பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. ஏமாற்றும் வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. ஏமாற்றமில்லா வாழ்க்கை நானும் வாழ வேண்டுமே. ஏமாற்ற வாழ்க்கை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. நானும் பிரதரும் 50 இயர்ஸ் இந்த டிசம்பர் 50வது பிறந்த நாள் கொண்டாடுறேன். இந்த டிசம்பர் 50 வருஷம் முடிஞ்சு. ஒரு ஆள் தனியாக 50 வருஷம் வாழ்றதே பெரிய விஷயம். 2 பேர் நம்ம இன்னைக்கு நாங்கள் 50 வயசுலையும் நாங்கள் ஒற்றுமையை கல்யாண பசங்க கொடுத்து மருமகனை வீட்டுக்கு நாங்கள் 14 பேர் ஜாயின். ஒரே காரணம், எங்கள் 2 பேருக்கு லவ் தாங்க. அவருக்கு தெரியாமல் நான் ஒன்று செய்ய மாட்டேன், எனக்கு தெரியாமல் ஒன்று செய்ய மாட்டார். மனைவி கூட தெரியாமல் சில காரம் செஞ்சிருக்காரு, அவர் மனைவி தெரியாமல் சில காரம் செஞ்சிருக்காரு. ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஒரு சின்ன விரிசல் கிடையாது. உனக்கும் தெய்வத்துக்கும் இடையூறு வரக்கூடாது, அன்பு பொய்யான அன்பா இருக்கக்கூடாது, நீ கடைசி வரைக்கும் நிலைத்துக்கணும். உன் வாழ்க்கை ஒரு ஆமைன்னு தான் வருது, உணர்ந்து சொல்லு, மாயமற்றதா இருப்பதாக அன்பு கடைசி வரைக்கும் நிலைத்திடும். 2வதாக வெளிப்பாடு மெசேஜ் பேசிட்டு இருக்கிறேன். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 66-23. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. அன்பு முதல்ல மாயமானமா இருக்கக்கூடாது, மாயமற்றதா இருக்கணும். 2வது விசுவாசத்தோடு கூட அன்பு இருக்கணும். அன்பு கூட ஒன்று கலந்து இருக்கணுங்க, மிக்ஸ் பண்ணிருக்கணும். லவ்வோடு கூட ஃபெய்த் தான். ஆண்டவர் சொல்றாரு, உங்க அன்பு ஆதில கொண்ட அன்பு கடைசி வரைக்கும். ஆனால் 15 வயசுல இயேசு வாக்கு ஒப்பு கொடுத்த 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதுங்க, 10ஆம் கிளாஸ் பண்ணி 15 வயசு, 35 வருஷம் அதே அன்புல, அதே வேகத்துல, அதே சீல்ல வாயை தந்து இது வரைக்கும் பைபிள் வானா, ஜபமானா, ஊழியமானா சொன்னது கிடையாது. அவ்வளோ நெருக்கடி, அவமானம், கோர்ட்டு, போலீஸ், காரித்தமிழ் பொழுது, தெருவில் இருந்த பழப்புக்கு இறைவன் வானா சொன்னது கிடையாது. நான் உங்களை பார்த்து சொல்றேன். 2வது, ஆதிக்கு அன்பை நீங்க விடாம கடைசி வரைக்கும் பின்பற்ற வேண்டும் சொன்னால், 2வது விசுவாசத்தோடு கூடிய அன்பு இருக்க வேண்டும். அவர் இப்படி எழுதுகிறேன், முதலாவது உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். 2வது விசுவாசத்தோடு கூட அன்பு இருக்கணும். அந்த லவ்ல ஃபைட் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அன்பா இருக்காங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் மேல அவ்வளவு விசுவாசமா இருப்பாங்க. மனைவி, எங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்க மாட்டாரு. அதே மாதிரி மனைவி மேல சரி ஹஸ்பண்ட் என் பொண்ணாட்டெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ வேற யாராவது சொல்றீங்க அப்படிலாம் சொல்றாங்க. எனக்கு தெரியும் அவரை பத்தி. சிலதெல்லாம் ஒரு நாள்லயே சொல்லணும், சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அது என்ன சர்டிஃபிகேட் தெரியல, ஒரே நாள் அவளை பத்தி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் குப்பையில பொண்ணு தான். ஆனா நல்லா கல்யாணம் ஆகி நல்லா பழகினவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்லுவாங்கல்ல, அவரை பத்தி சொல்லுவாங்க, எனக்கு தெரியும், I have that faith about my wife.
ஐ நோ மை வைஃப், ஐ நோ மை ஹஸ்பண்ட். நான் உன்னை பார்த்து சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தனித்தனியா நீ பிரிச்சு வச்சு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. அதுதான் அன்பு. அப்போ அந்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்கணும்னா, ரெண்டாவது விசுவாசத்தோடு கூடிய அன்பு இருக்கணும். ஆண்டவர் மேல் நீ நம்பிக்கை, ஃபெய்த்து, குமாரன கிறிஸ்து மேல, ஆவியார மேல, ரத்தத்து மேல நீ விசுவாசம் வந்தா அன்பை கத்தருட்டு பிரிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் அன்பு அதே ஸ்டாண்ட், இறங்கவே இறங்காதுங்க. அதே ஸ்டாண்டர்டா இருக்கும். கைகளை சோர்வு வேற, வாழ்க்கையில சோர்வு வரலாம், பலவீனம் வரலாம், மன கஷ்டம் வரலாம், சஞ்சலம் வரலாம், துக்கம் வரலாம், அதெல்லாம் வேற. ஆனா அந்த ஆண்டவர் மேல வைத்த அன்பு, என்னைக்கு இயேசு அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மேல அன்பு வைக்க ஆரம்பித்தமோ அந்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்க. இரண்டாவது விசுவாசத்தோடு அன்பு இருக்க வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யூதாவின் புஸ்தகம், ரொம்ப யூதா அழகா எழுதுறாரு. 1ஆம் அதிகாரம், ஒரு அதிகாரம் தான், 21ஆம் வசனம் வாசிங்க. 21ஆம் வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். கைகளை ஊற்றி அல்லேலூயா சொல்லலாம். 3வது தேவனுடைய அன்பை காத்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியங்க. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவ சப்ஜெக்ட் முக்கியம் கிடையாது. அந்த காட்ஸ் லவ் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். கேர்ஃபுல்லா பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, அந்த கணவன் ரொம்ப அவருக்கு அத்தானுக்கண்டி அத்தான்னு சொல்லுவாங்கல்ல பாஷையில, அத்தானுக்கண்டி மனம் உடஞ்சிருச்சு, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த அன்பை காத்துக்கிறதுக்கு மேக்சிமம் முயற்சி எடுப்பார்கள். ஆனா அது ஒரு நாளைக்கு முறிஞ்சிரும், அது விடுங்க சப்ஜெக்ட். ஆனா கர்த்தருடைய அன்பை நீ கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்பை காத்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னாடி அவர் எழுதுறாரு, இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்ப 3வது நீங்க அந்த அன்பை காத்துக்கொள்ள நீங்க காத்திருக்கும் பொழுது இந்த சில பேர்ல தெரியுங்க, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டை ஏற்றுக்கொண்டு காலைல 2:30 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண பழக்கம் இருந்தா எத்தனை மணியா 2:30 மணிக்கு எழுதுறோம். எந்த ஊருக்கு போனாலும் சரி, எப்ப போனாலும் சரி, நான் உங்களை பார்த்து சொல்றேன், அந்த காத்திருந்து கர்த்தருடைய அன்பை நீ காத்து கொள்ளும் பொழுது ஆதருக்கு அன்பை நீ விடவே முடியாது. கடைசிக்கு அந்த அன்பை நிலைத்திருக்க முடியும். கைகளை தாமே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கை ஊத்த அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் எழுந்து நிற்போமா? ஒரு சின்ன ஒரே ஒரு அடி பாடி நம் ஜபத்துக்கு கொடுக்க 3 காரை கற்றுக் கொடுத்து ஆதலுக்கு அன்பை விட்டு விடாமல் கடைசி வரைக்கும் இரவுமே அன்பா இருக்க 3 காரை. நம்பர் 1, உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்கும். பொய்யான ஏமாத்திர அன்பை விட்டு விளையாடாத. ஏமாத்திரம் இருக்க. நம்பர் 1 மாயமற்றதா இருக்கணும். நம்பர் 2 விசுவாசம் அன்பு இருக்கணும் ஆண்டவர் மேல, வல்லமை மேல. 3வது அந்த அன்பை நீ காத்துக் கொள்ளும் பொழுது நீ ஆதிலுக்கு அன்பை இழக்கவே முடியாது. கடைசிக்கு அதே வைராக்கியத்தை, அதே ஜீல்ல, அதே ஸ்பீட்ல, அதே அந்த ஒரு வெறியோடு கூட உங்க வாழ்க்கை பயணத்தை முடிக்க முடியும். என்ன கர்த்தருடைய வருகை சந்திக்கும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் 2 நிமிஷம் முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு, நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்க 2 கரத்தை உயர்த்தி, ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள், ரெகுலரா பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், இப்ப ஆலயத்துக்கு 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆதலுக்கு அன்பை நான் விட்டு விடக்கூடாது ஆண்டவரே. ஒருவேளை இப்ப நீங்க விட்டு இருந்தீங்கன்னா ஒரு ரினியூவல் டைம் தரேன் உங்களுக்கு. திஸ் இஸ் தி ரினியூவல் டைம். we are and we came. இன்னும் 25 நாளுக்குள்ள புதிய ஆண்டு நுழைய போற. சரியா 25 நாளுக்குள்ள ஒரு ரினியூவல் பண்ண போறோம். எல்லாரும் கண்ணை மூடி தயவு செய்து சும்மா கடமைக்கு ஏதோ சத்தியத்தை கேட்டு 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் ஆதிலுக்கு அன்பை விட்டுட்டேன், நான் ஃபீல் பண்றேன் ஆண்டவரே. நம்பர் 1, இனிமே நான் மாயமானமா உம்மை நேசிக்க மாட்டேன், உண்மையா உம்மை நேசிப்பேன். நம்பர் 2, விசுவாசத்தோடு கொடுங்க மேல அன்பு செலுத்துவேன். நம்பர் 3, அன்பை காத்துக்கொள்ள நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. அம்மா தேசே பாடு. ஏசையா தங்கச்சி பாடுமா? ஏசையா ஒரு அடி பாடு, நான் முடிச்சிடுறேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. I cannot leave. ஏசையா ஏசையா. பின்னும் என்னை நெருக்கி கரம் வைக்கின்றே. பின்னும் என்னை நெருக்கி கரம் வைக்கின்றே. உமக்கு மறைவாய் எங்கே போவே, உமக்கு மறைவாய் எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே போவே. சாரி டாடி.
உம்மை விட்டு செய்ய மாட்டாப்பா. எங்கே ஓடுவேன் மறுபடியும் செய்ய வேண்டிய வாருங்கள். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா நேசையா ஏசையா பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக கடந்த நாட்களிலே ஆதிக்கு அன்பை எபேசை விட்டு விட்டார்கள். இந்த வசதி தியானம் பண்ணும்போது எப்படி பேசணும் அப்படி கேட்டது நீங்க எனக்கு சொன்னீங்களே. ஆதிக்கு அன்பை விடாமல் இருக்க 3 காரியம் செய்யணும்னு சொல்லி, நம்பர் 1 அவங்க அன்பு மாயமற்றதா இருக்கணும். 2வது அவங்க அன்போடு விசுவாசம் கலந்து இருக்கணும். 3வது அவங்க என் மேல வச்சுக்க அன்பு அவங்க காத்து கொள்ளணும். இதை 3 செய்ய அவங்க ஒப்பு கொடுக்க சொல்லு. அப்பொழுது கடைசி வரைக்கும் என் அன்பில் நிலைத்திருக்க முடியும்னு சொன்னீங்களே. நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் அப்படியே சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் அதை அர்ப்பணித்திருக்கிறேன். எங்கள் விசுவாசத்தை அர்ப்பணிக்கட்டும். சும்மா வாயில என் பலனாகிய கர்த்தாவே அன்புக்குருவேன்னு சொல்லாதபடி நாங்கள் இப்படியாக உங்கள் நேசிக்க உதவி செய்யும். ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைகளும் இந்த பாடலை கற்று உதவி செய்யும். ஆலயத்துக்கு வந்து கொடும் மழை, ரோடெல்லாம் பள்ளம் தண்ணி, ஆனாலும் ரெகுலர் வரோட 15 நாள் வந்து தியானித்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை பலிக்கட்டும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நாம பிதாவாக தேவனுடைய அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாதபடி நடத்தணும். இன்றைய சதா காலமாண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்தில் ஒவ்வொருடும் இருக்க கடவுது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரசுராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாடலை மறவாதே. God bless.